அண்மைச் செய்தி. +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வை பிப்ரவரி 7 முதல் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பிராக்டிகல் தேர்வை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு தேர்வு இயக்ககம் வெளியிட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்குள் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான அனைத்து செய்முறை தேர்வுகளையும் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதிக்குள் மாணவர்களுடைய மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்வதற்கான வெற்று மதிப்பெண் சான்றிதழை அரசு தேர்வுகள் இயக்க இணையதள பக்கத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதிக்கு பிறகு பள்ளி தலைமை ஆசிரியர் உரிய ஆவணங்களுடன் செய்முறை தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியலை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பிராக்டிகல் எக்ஸாம் என்பது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. மாணவர்களுக்கான இந்த பிராக்டிகல் தேர்வு நடத்துவதற்கான செயல்முறையை தற்போதே தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தலையும் வழங்கி இருக்கிறது. முறையாக உயிரியல், இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான தனித்தனியே கவனம் செலுத்தி மாணவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து செய்முறை தேர்வுகளை நடத்தி முடித்திட வேண்டும். வெற்று மதிப்பெண் சான்றிதழ்களை அரசு தேர்வுகள் துறையினுடைய இணையதள பக்கத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அதில் மாணவர்களுடைய மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்வதற்கான தேதியையும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.